திருப்பூர்ல தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் பாப்பால் சத்துணவு சமைச்சா நாங்க எங்களோட குழந்தைகளை பள்ளிக்கூடமே அனுப்ப மாட்டோம்னு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதிக்க சாதியினர் அடாவடியில ஈடுபட்டாங்க. இது தொடர்பா 7 வருடங்களா திருப்பூர் மாவட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்துச்சு. திருப்பூர்ல தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் பாப்பால் சத்துணவு சமைச்சா நாங்க எங்களோட குழந்தைகளை பள்ளிக்கூடமே அனுப்ப மாட்டோம்னு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆதிக்க சாதியினர் அடாவடியில ஈடுபட்டாங்க. இது தொடர்பா 7 வருடங்களா திருப்பூர் மாவட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்துச்சு. 70 முறைக்கு மேல இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு வழியா இப்போ இந்த வழக்குல அதிரடியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது கடந்த 2018 இந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துச்சு. திருப்பூர் மாவட்டம் அவினாசி அருகே உள்ள திருமலை கவுண்டன் பாளையம் பகுதியில அரசு உயர் நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருது. இந்த பள்ளியில தலித் பெண் பாப்பால் சமையலரா பணி நியமனம் செய்யப்பட்டாரு. இதனால அந்த ஊர் ஆதிக்க சாதியினர் பாப்பால் சத்துணவு சமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சம்பந்தப்பட்ட பள்ளியை முற்றுகையிட்டாங்க. இதனால பாப்பால் அரசு பள்ளியில சமையலரா வேலை செய்வதில் தடை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம பாப்பால் சத்துணவு சமைச்சா நாங்க எங்களோட குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பவே மாட்டோம்னு அந்த ஊர் ஆதிக்க சாதியினர் கூறினாங்க. இதனால அவினாசி வட்டார வளர்ச்சி அலுவலர் பாப்பால வேறு பள்ளிக்கு பணியிட மாற்றம் செஞ்சு உத்தரவிட்டார். அந்த நேரத்துல தந்தை பெரியார் திராவிட கழகம், விசிக மற்றும் தலித் அமைப்புகள் பாப்பாளுக்கு ஆதரவாகவும் பள்ளியில் நிலவக்கூடிய சாதி பாகுபாட்டை எதிர்த்தும் போராட்டத்தில் இறங்கினாங்க. இதுக்கப்புறமா பாப்பால் மீண்டும் அதே பள்ளியில சமையலரா நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா பள்ளியில தலைமை ஆசிரியர் சசிகலா சத்துணவுல பள்ளி விழுந்ததா கூறி மாணவர்களை சாப்பிட விடாம தடுத்தாங்க. ஒரு மாணவியின் தட்டுல மட்டும் இறந்து போய் காய்ந்த நிலையில பள்ளி ஒன்று கடந்ததா புகார் கிளம்பி சத்துணவு சாப்பிட்ட 12 மாணவர்களுக்கும் அவினாசி அரசு மருத்துவமனையில சிகிச்சை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நேரத்துல சசிகலா மீது பாப்பாலும் பாப்பால் மீது சசிகலாவும் மாறி மாறி புகார்களை கொடுத்ததுனால மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம அரசு பள்ளி சமையலரை சாதிய சொல்லி அவமானப்படுத்தியும் பணி செய்ய விடாம தடுத்ததாகவும் கூறி இந்த சம்பவம் மாநில அளவில் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இது தொடர்பா பாப்பால் அளித்த வன்கொடுமை புகார் தொடர்பா சேவூர் போலீசார் 36 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. இதுல குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருந்த அன்றைய வட்ட வளர்ச்சி அலுவலர் மீனாட்சி சென்னை கோர்ட்ல தன்னை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி ஜாமீன் பெற்றிருந்தாங்க. அதன்படி ஹைகோர்ட்டோட சிறப்பு அதிகாரத்தின்படி மீனாட்சி விடுவிக்கப்பட்டாங்க. இந்த வழக்குல 4 பேர் இறந்துட்டாங்க. மற்ற 31 பேர் மீது வழக்கு விசாரணையானது திருப்பூர் மாவட்ட SC/ST சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்துச்சு. இந்த வழக்குல நீதிபதி எம் சுரேஷ் இப்போ தீர்ப்பு தந்திருக்காரு. இதுல 31 பேர் கொண்ட இந்த வழக்குல 25 பேர் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. பழனிசாமி, சக்திவேல், சண்முகம், வெள்ளியங்கிரி, துரைசாமி மற்றும் சீதாலட்சுமி ஆகிய 6 பேருக்கு தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. தண்டனை பெற்ற 6 பேருமே கோவை ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காங்க. தீர்ப்பு வரப்போவதால சமையலர் பாப்பால் தன்னுடைய கணவர் பழனிசாமியோட கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க. இந்த நீதிமன்ற தீர்ப்பானது பலராலையும் வரவேற்கப்பட்டு இருக்கு. இந்த தீர்ப்புக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை மிகப்பெரிய அளவில் வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அதே போல தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்து அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வருடங்களா திருப்பூர் மாவட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துட்டு வந்த நிலையில இப்போ கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பு தமிழக மக்களோட கவனத்தை பெற்றிருக்கு.